நம்ம தொடர்ந்து செயலாற்றுவதில் தான் வெற்றிக்கான அந்த தந்திரமே வந்து அடங்கியிருக்கு. நமக்கு செல்வம் வேணும், நமக்கு வெற்றி வேணும்னு நினச்சிங்கன்னா முயற்சி தான் திருவினையாக்கும். முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். அவ்வளோதான். போயிட்டு வா, யார் இப்போ உன்னை தாங்க போகிறா? உன்னுடைய முயற்சி நீ கைவிட்டேன்னா இந்த உலகம் நாளைக்கு இதே மாதிரி எல்லாத்துலேயும் முயற்சியை கைவிடுற தாட்டு தான் நமக்கு வரும் இல்லையா? நம்ம தான் வினைக்கடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தற்று உலகன்றது போல நாம் எடுத்துக்கொண்ட காரியத்தில் விடாமுயற்சியை கைவிடாதல் இருத்தலை விட வேண்டும். இல்லை என்றால் இந்த உலகம் நம்மளை கைவிட்டு அதை மறந்துடக்கூடாது. அதனால் எடுத்துக்கிட்டீங்களா அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன வழிங்கிறத எல்லாரும் பாருங்கள். அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒவ்வொரு தேர்வையும் ஒவ்வொரு மாதிரி அணுகணும், ஒவ்வொரு முறையிலையும் ஒரு மாதிரி அணுகணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் போத்துப்படும்ன்றாரு. சரியான வழியில் செய்யப்படாத முயற்சி யார் துணையாக இருந்தாலும் அது தோல்வியில் தான் கடைசி வரை முடியும். அந்த சரியான வழியில் செய்யப்படக்கூடிய முயற்சி என்ன அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் கண்டுபிடிங்க. அதில் தான் சக்ஸஸ் அடங்கியிருக்கு.